பேரறிஞர் பெருந்தகை அண்ணா, பாரத ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் இதயதெய்வம் அம்மா அவர்கள் இருவரும் தெய்வங்களுடைய மறு வடிவமான புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களை வணங்கி அவர் வழிகாட்டுதலோடு இந்த கருத்தை மக்கள் முன்வைக்கின்றேன். பொதுவாக மக்களுடைய விருப்பத்தை, எதிர்பார்ப்பை தெரிவிப்பதுதான் ஒரு ஜனநாயகத்தினுடைய தேர்தல் அமைப்பு. தற்போது கலை உலக சாம்பியனாக வெற்றி பெற்ற விஜய் தம்பி அவர்கள் ஜனநாயகத்தினுடைய பரிசை பெற்றிருக்கிறார்கள். ஜனநாயகத்தின் பரிசு அவர் பெற்றிருப்பது இப்போது எல்லோராலும் விவாதிக்கப்படுகிறது, ஆச்சரியமாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்திலே இந்த ஒரு மாதத்திலே அதிர்ச்சியாகவும் ஆயிருக்கிறது. இந்த தேர்தலில் வீசியது விஜய் அலையா அல்லது விபரீத அலையா என்பதுதான் இப்போது அதிர்ச்சிக்கான காரணமாக இருக்கிறது. காலம்தான் இதற்கு விடை கொடுக்க முடியும். பொதுவாக தேர்தல் வரலாற்றிலே நாம் இதுவரை சந்தித்திருப்பதெல்லாம் ஒன்று அனுதாப அலை, தேர்தலிலே தியாகம் செய்து தங்கள் உயிரை இந்த தாய் நாட்டிற்காக தந்திட்ட அந்த தியாக சீலர்களுக்காக, அவர் சார்ந்திருக்கிற இயக்கத்திற்காக அனுதாப அலை நாம் சந்தித்திருக்கிறோம். அல்லது இந்த நாட்டின் நன்மைக்காக உழைக்கின்ற தலைவர்களை ஆட்சி அதிகாரத்திலே உட்கார வைப்பதற்கான ஆதரவு அலையை நாம் சந்தித்திருக்கிறோம். இப்போது இருக்கிற இந்த விபரீத அலைதான் நமக்கு ஒன்றும் புரியவில்லை. இது ஏதோ உதயகுமார் வைத்தறிச்சலிலே பேசுகிறார் என்று நினைத்து விடக்கூடாது. அல்லது அவகாசம் தராமல் அவசர கோலத்திலே அள்ளி தெரிவிக்கிற அவசர விமர்சனம் என்றும் விஜய் தம்பி அரசாங்கத்தின் மீது அள்ளி தெளிக்கிறார் என்றும் யாரும் தவறாக கருதிவிடக் கூடாது. ஒன்று மட்டும் புரிகிறது, மாற்றத்திற்கான நம்பிக்கையோடு வாக்களித்த மக்களுக்கு இப்போது ஏமாற்றத்திற்கான அலை வீசி கொண்டிருக்கிறது என்பது மட்டும் நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஏன் இப்படி நான் சொல்லுகிறேன்? எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்கிற தாயுமானவர்களுடைய அந்த வார்த்தைக்கு உயிர் கொடுக்க உழைத்திட்ட போராளிகளை மறந்த தமிழ் சமுதாயம் இன்றைக்கு கோமாளிகளால் ஆளப்படுகிறதோ என்கிற அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்கிற தாயுமானவரின் வரிகளுக்கு உயிர் கொடுக்க உழைத்திட்ட, இரவு பகல் பாராது உழைத்திட்ட அந்த உத்தமர்களை, ஆகவே போராளிகளை மறந்த தமிழ் சமுதாயம் இன்றைக்கு கோமாளிகளால் ஆளப்படுகிறதோ என்கிற அதிர்ச்சி இன்றைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏன் இதை நான் சொல்லுகிறேன்? பதவி ஏற்பு விழாவிலே விஜய் தம்பி சொன்னார்கள் தங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு கால அவகாசம் வேண்டும் என்று. இன்றைக்கு நிதி ஆயோக் கூட்டத்திற்கே சென்று வந்திருக்கிறார். நன்றி அறிவிப்பு கூட்டத்திற்கு வந்தார். அவர் முதலமைச்சராகி இந்த ஒரு மாத காலத்தில பதவி ஏற்பு விழாவிலே வாய் திறந்தார். அதற்கு பிறகு திருச்சியில நன்றி ஏற்பு விழாவிலே வாய் திறந்தார். நிதி ஆயோக் கூட்டத்திலே 5 நிமிடம் பேசியிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. நாம் கேட்பது என்னவென்றால், தற்போது விஸ்வரூபம் எடுத்திருக்கிற மேகதாட்டு அணை பிரச்சனை, முல்லை பெரியார் அணை பிரச்சனை, வைகை ஆறு தூய்மை பிரச்சனை, மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை பிரச்சனை, மதுரை கோயம்புத்தூர் மெட்ரோ பிரச்சனை, மதுரை தூத்துக்குடி தொழிற்சாலை எக்கனாமிக் காரிடார், இது போன்ற வளர்ச்சி திட்டங்களை, மதுரை விமான நிலைய விரிவாக்கம், இது குறித்து எதுவுமே வாய் திறக்க மறுக்கிறாரே விஜய் தம்பி நம்ம முதலமைச்சர். இதையெல்லாம் பார்த்தால் இது விமர்சனம் அல்ல. என் அன்னை தமிழக மக்களே, எங்கள் உயிரினும் மேலான வாக்காளர் பெருமக்களே, இது விமர்சனம் அல்ல. இதை பார்க்கிற போது என்ன உணர்வு ஏற்படுகிறதோ அதை சொல்லுகிறேன். மாண்புமிகு விஜய் தம்பி தலைமையிலான தாவேக அரசுக்கு அனுபவமும் இல்லையோ, அக்கறையும் இல்லையோ, அறிமுகமும் இல்லையோ, அப்டேட்டும் இல்லையோ, களத்திலும் இல்லையோ, கவனத்திலும் இல்லையோ, உண்மையும் இல்லையோ, உழைப்பும் இல்லையோ, மொத்தத்திலே அனுபவம் இல்லையோ, அப்டேட்டும் இல்லையோ, அறிமுகம் இல்லையோ, அக்கறையும் இல்லையோ என்பதுதான் இன்றைய கேள்வியாக இருக்கிறது. மொத்தத்திலே
மொத்தத்திலே விஜய் தம்பி அரசாங்கத்தின் மீது இது அவசர விமர்சனம் அல்ல, இது அவசியமான விமர்சனம் என்பதை முன்வைத்து மாற்றம் வேண்டும் என்ற மக்களுக்கு இப்போது ஏமாற்றத்தை தந்து கொண்டிருக்கிற இந்த நிலையே தொடருமோ என்கிற வேதனையின் வெளிப்பாடுதான் இந்த கருத்து என்பதை சொல்லி, ஜனநாயகம் மிக வலிமையானது. கலை உலகில் வெற்றி சாம்பியனான விஜய் தம்பி ஜனநாயகத்தின் பரிசை பெற்றிருக்கிறார். ஆனால் சாமானியர்கள் பக்கமும் ஜனநாயகம் தீர்ப்பளிக்கும். சாமானியர் எடப்பாடியார் லெஜண்டாக, வரலாற்று நாயகனாக காலம் அடையாளம் படுத்தும். அந்த காலம் நமக்கு வெறு தொலைவிலே இல்லை. நன்றி, வணக்கம்.